morning students. Today classல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸ்ல இன்னும் சம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 11 பேஜ் நம்பர் 76ல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்த்திக் ஓப்பன்ட் எ ப்ரொவிஷன் ஸ்டோர் ஆன் 1st April 2017. ஸோ கார்த்திக் வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர், நம்ம ரீட்டைல் ஸ்டோர்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன், அதாவது 2017 ஏப்ரல் மந்தில் நடந்த டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம ரீட் பண்ணோனையும் ஸோ என்னென்ன அக்கௌண்ட் அதில் வருது, ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் கீழே வருது, ஸோ அதோடைய ரூல் என்ன அப்படிங்கிறத நம்ம மைண்ட்லேயே நம்ம ரீட் பண்ணி பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம ரூல்ஸை வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு இன்டு பேங்க் ஃபார் ஓப்பனிங் ஏ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு 2 lakh rupees அமௌண்ட்டோட. அப்போது பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வருங்க, பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், சரிங்களா. பேங்க்கு கேஷ் ரெண்டுமே என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வருங்க, ரெண்டுமே அசட்ஸ் தான், சரிங்களா. பேங்க் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம், ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். கேஷ் அப்படிங்கிறது நமக்கு அசட்ஸ், சரிங்களா. அப்போது பேங்க்கில் நம்ம டெபாசிட்ஸ் பண்ணுறோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக, சரிங்களா. அப்போ என்ன ஆகுங்க, பேங்கர் வந்து ரிசீவர், பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா பேங்கர் ரிசீவர், டெபிட்டர் ரிசீவர். அதேமாதிரி கேஷ் வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸ். இப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்குங்க, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் வெளியே போகுது, கேஷை நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இப்போ ஃபார்மேட்டில் அந்த என்ட்ரி நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2017 ஏப்ரல் 1st அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் நம்ம டெபாசிட்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா. ஸோ எவ்வளோங்க அமௌண்ட்டு, 2 lakh rupees. அப்போ டெபிட் காலத்தில் நம்ம அமௌண்ட் போடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகுங்க, கேஷு வெளியே போகும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் 2 lakh rupees. ஸோ நரேஷன் என்னென்னு எழுதிருங்க, சரிங்களா. paid into bank for opening account, சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், கேஷை நம்ம பேங்க்கில் டெபாசிட்ஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பேங்க்கில் டெபாசிட்ஸ் பண்ணுற மாதிரி கேஷு பேங்க், சரிங்களா. ஸோ செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். செகண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் 3rd அன்றைக்கி, ஸோ ஏப்ரல் 3rd என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கேஷாக பே பண்ணாமல் செக்காக நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், சரிங்களா. அப்போ 2 அக்கௌண்ட் இருக்குங்க, பர்ச்சேஸு, இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அப்போ நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க். ஸோ பேங்க்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்கர் பேமெண்ட் பண்ணுறாரு, சரிங்களா. நம்ம செக் இஷ்யூ பண்ணனால பேங்கர் பேமெண்ட் பண்ணிடுவார். அப்போ வந்து பேங்க்லேருந்து என்ன ஆகுதுங்க, பேங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன். அப்போ வந்து கிரெடிட் த கிவர். அப்போ என்ன பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட் டு பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 40,000 rupees, சரிங்களா. ஸோ அடுத்தது ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுங்கள். 3rd அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ், சரிங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், பேமெண்ட்க்கு செக்கை இஷ்யூ பண்ணுறோம். அப்போ பேங்கர் பேமெண்ட் பண்ணிடுவார். அப்போது கிரெடிட் த கிவர். நரேஷன் பர்ச்சேஸ் பை செக். இதில் நமக்கு 3rd ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 5th அன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் அப்படின்னா செக்யூரிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 40,000 வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் செக்யூரிட்டிஸில். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு அசட். இப்போ ஒரு நம்ம லேண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறது அது ஒரு இன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட், அது நமக்கு என்னங்க ஒரு அசட்ஸ். அதே மாதிரி
நம்ம ஷேர்ஸில், பாண்ட்ஸில், டிபெஞ்சர்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க, ஒன் ஆஃப் த அசெட்ஸ். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நமக்கு கேஷ் வெளியே போகுது. சரிங்களா? அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அசெட்ஸ், கேஷ் அப்படிங்கிறது அசெட்ஸ். ரெண்டுமே என்ன அக்கௌண்ட் கீழே வருங்க, ரியல் அக்கௌண்ட் நேச்சர் கீழே வருங்க. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ். கேஷ் வெளியே போகுது, கேஷை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், ஏப்ரல் 5 அன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோங்க, 40,000. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டெபிட்டில் 40,000 நம்ம போட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 கேஷ் வெளியே போகுது. அப்போ நம்ம 40,000 கேஷில் நம்ம போட்டோம். சரிங்களா? நரேஷன் எழுதிருங்க. ஸோ என்ன நரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டிஸ். சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். நம்மளுக்கு 5th டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏப்ரல் 6 அன்னைக்கு கூட்ஸ் சோல்டு டு ராதா ஃபார் ₹2 lakhs. அப்போ கூட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அப்போ சேல்ஸ் ஒரு அக்கௌண்ட். நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோமா, செக் ரிசீவ். நம்ம கேஷுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், செக்கை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த செக்கை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு சேல்ஸ், கூட்ஸ் வெளியே போகுது. சரிங்களா? இன்கம் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், ஆல் த இன்கம் அண்ட் கெயின்ஸ் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போது நம்ம இங்கிட்டிருந்து ரிசீவ் பண்ண கேஷை என்ன பண்ணோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். இப்போ பேங்கர் நம்மகிட்டேருந்து அந்த கேஷை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்னங்க, டெபிட் த ரிசீவர். அப்போ பேங்க் அக்கௌண்ட் அட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ட்ரி என்ன எழுதுங்க. இப்போ 6 அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் டெட்டா. ஸோ எவ்வளோங்க சேல்ஸ் வேல்யூ, 20,000. சரிங்களா? சேல்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்ம கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம் 20,000. இப்போது சேல்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் 20,000. சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம், கூட்ஸ் சோல்டு டு ராதாக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஏப்ரல் 7 அன்னைக்கு அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ₹15,000. நம்ம பேங்க்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ வித்ட்ரா அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பர்சனல் யூஸ் அப்படின்னு நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. வித்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே தான் பணம் வருது. அப்போ நம்ம நார்மலாக பேங்க்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ கேஷ் உள்ளே வருது. சரிங்களா? பேங்கர் நமக்கு அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்போ பேங்கர் வந்து கிவர். அப்போது இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, பேங்க்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். அப்போது பேங்கர் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு பர்சனல். சரிங்களா? பர்சனல் அக்கௌண்ட். அப்போ வந்து பேங்கர் நமக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்போ பேங்கர் வந்து கிவர். அப்போ என்ன பண்ணுவோம், கிரெடிட் த கிவர். கேஷ் அப்படிங்கிறது என்னங்க, அசட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் உள்ளே வருது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ ஏப்ரல் 7 அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டா எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்க, 15,000 டு பேங்க். 15,000. நரேஷன் எழுதுங்க. கேஷ் வித்ட்ரா ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 10 அன்னைக்கு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் கமலா அண்ட் கேஷ் டெபாசிட்டட் இன் சிடிஎம் ₹10,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பர்ச்சேஸ் ஒரு அக்கௌண்ட்டு. சரிங்களா? அடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா கேஷ் டெபாசிட் மிஷினில் நம்ம பேமெண்ட் போட்டு வரும்.
சரிங்களா? அப்போ நம்ம கேஷை தான் பே பண்ணுறோம். அப்போ சிம்பிளாக என்னங்க, அப்போ சிடிஎம் அப்படின்னா நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கேஷ் டெபாசிட் மிஷினில் போய் உங்களுடைய கேஷை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், சிம்பிளாக. சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், நாமினல் நேச்சர் கீழே வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க, டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். கேஷ் அப்படிங்கிறது அசட், அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ ஏப்ரல் 10th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோங்க, 10,000. இப்போது என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் கமலா. சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஏப்ரல் 12th அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கூட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். சோல்டு கூட்ஸ் டு வனிதா. சரிங்களா? ஹூ பெய்டு த்ரூ டெபிட் கார்டு ருபீஸ் 10,000 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இன்கம். சரிங்களா? அடுத்தது நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம். அவங்க எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னா, டெபிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டெபிட் கார்டு மூலிமா அவங்க பேமெண்ட் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். சரிங்களா? அப்போது என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, பேங்க்கு, சேல்ஸ். ஸோ பேங்கர் வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அப்போ டெபிட் த ரிசீவர், சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்னங்க, ஸோ ஆல் த இன்கம் என்ன பண்ணும், கிரெடிட் பண்ணும். சரிங்களா? சேல்ஸு பேங்க் ருபீஸ் 10,000. ஸோ அப்போ வந்து பாருங்கள், ஏப்ரல் 12th அன்றைக்கி நம்ம கூட்ஸு சேல் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். டெபிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணதுனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சேருதுங்க. அப்போ பேங்கர் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. டெபிட் த ரிசீவர், கூட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்கம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ். சோல்டு கூட்ஸ் டு யாருக்கு சேல் பண்ணியிருக்குங்க, வனிதா. சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஏப்ரல் 15th அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க் ருபீஸ் 1000. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏப்ரல் 5th அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 40,000. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, இன்கம் கிடச்சிருக்கு. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் என்னங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி. இப்போ ஷேரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரிங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே நம்மளுக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க். அப்போ அந்த இன்கம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது என்னங்க, பேங்கர் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் த ரிசீவர். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், டெபிட் ஆல் த இன்கம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அண்டு பேங்க் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்கம். அப்போ இன்கம் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். பேங்கர் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரு, ரிசீவர் என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். அவ்வளோதான். சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 1000 rupees. அப்போது டேட் என்னங்க, டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15th அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி அக்கௌண்ட் டேட்டா 1000. சரிங்களா? டு பேங்க் அக்கௌண்ட் 1000. ஸோ நரேஷன் எழுதுறீங்க. Interest on security received by bank. கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 20th அன்றைக்கி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்ணியிருக்கோம். எப்படின்னா, பேங்கருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம். ஸோ பேங்கர் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்து நமக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிடுறாரு. சரிங்களா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணோம், நம்ம டைரெக்டாக பே பண்ணலை. நம்ம பேங்கருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம்.
ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20th அன்றைக்கி நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பே பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்னா பேங்கர் மூலிமா நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நம்மளுடைய பேங்கருக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஸோ எடுத்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸை பேங்கரே வந்து பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம பேங்கருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 2000 rupees என்ன இருக்குது அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நமக்காக பேங்கர் வந்து பே பண்ணியிருக்காங்க. இது பேங்கரோட ஒன் ஆஃப் த சர்வீசஸ். சரிங்களா? அப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம டைரெக்டாக பே பண்ணல, பேங்கர் மூலிமா நம்ம பே பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுங்க, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா? அப்போ பேங்கர் பே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒன்று, பேங்க் அக்கௌண்ட் ஒன்று. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அப்போ நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வருங்க. சரிங்களா? அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவாங்க, டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெப்டா. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது. அப்போ பேங்கர் வந்து கிவர். பேங்கர் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் த கிவர். அப்போது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? என்ட்ரி போடலாம். 20th அன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ எவ்வளோங்க, 2000 rupees டு பேங்க் அக்கௌண்ட் 2000. சரிங்களா? நரேஷன் எழுதிருங்க. இன்சூரன்ஸ் பெய்டு ₹2000. சரிங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் 25th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூட்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கோம். யாருக்குன்னா குணலுக்கு. அவர் வந்து நமக்கு பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா கேஷ் டெபாசிட் மிஷின் மூலிமா பேமெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்போ கேஷ் டெபாசிட் மிஷின் மூலிமா பேமெண்ட் பண்ணனால நமக்கு அமௌண்ட் எங்கே வந்து சேரும் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். சரிங்களா? அப்போது நம்ம பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம், த்ரூ பேங்க் மூலிமா பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம், நம்ம கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். அப்போ சேல்ஸ் ஒன்று, பேங்க் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா? சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்கம். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின்ஸ். சேல்ஸ் கூட்ஸ் என்ன ஆகுதுங்க, சேல்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, நமக்கு ஒன் ஆஃப் த இன்கம். கூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போகுதுங்க. சேல்ஸை கிரெடிட் பண்ணிக்கிறோம், அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்போ யார் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு, பேங்கர் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் த ரிசீவர். சரிங்களா? அப்போ 25th அன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 6000.